வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது வந்து நியூ சிலபஸ் வந்து தரவு வகை இல்லாத அளவுகள் அது பார்த்தோமா. இது வந்து எத்தனை 2 வகை இருக்குமா. அளவுகளுக்கு வந்து ஆர்குமெண்ட்டுக்கு வந்து 2 வகை இருக்குது. ஒன்று அளவுகள் மற்றும் செயல் உறுப்புகள். அளவுகள்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, அளவுகள் என்பது செயற்குறு வரையறை உள்ள மாறிகள் ஆகும். இது வந்து செயல் உறுப்புகளில் என்பது செயற்கூற்றுகள் வரையறுக்கும் அனுபவம் மதிப்புகளும் ஆகும். தரவு வகை இல்லாத அளவுகள். அப்புறம் வந்து தரவு வகையுடன் கூடிய அளவுடன். தரவு வகை இல்லாத அளவுனா ப்ரீ கண்டிஷன். இது வந்து ரெக்வயர் பி லெஸர் தென் 0, ரெக்வயர் a to the power of b, let require power a dot b, if b equal to then else power of a equal to. மேலே செயற்குறிக்கு வரையறை. ரெக்வயர்னா ரெக்வயர் அந்த மேலே இருக்கிற செயற்குறிச்சி வந்து ரெக்வயர் கொடுக்கும். அந்த நிபந்தனை வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுப்பா. நிபந்தனை வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தரவு வகைக்கூடிய ஒரு அளவு சில காரணங்கள். இப்பொழுதும் நாம் அதே செயற்கூறுகளை வரையறை தரவு வகை எழுதலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்க, ரெக்வயர் பி லெஸர் தென் 0, ரிட்டன் பவர் ஆஃப் பி இன்ட்டு வந்து டேட்டா டைப்பு ஏ வந்து ஏன்னா பேராமீட்டர் வித் அளவுகளை வந்து கொடுக்குது வந்து ஏ இன்ட்டு பி. இது 2 ஒன்று தான்ப்பா. இது வந்து ஏ டாட் பி டாட் ஏ இன்ட்டு இஃப் பி ஈக்குவல் டு 0 எல்ஸ் ஏ டாட் பவர் பி. ஏ அந்த மற்றும் பி தருவகை குறிப்பு அனோட்டேஷன் எழுதும் பொழுதும் அடைப்பு குறிப்பு அவசியமாகும். பொதுவாக இந்த குறிப்புகளை நாம் விட்டுவிடலாம். ஏனென்றால் நிரல் வேறுப்பு இவ்வாற்றை அனுமானிப்பது மிகவும் எளிது. முன்பெல்லாம் நாம் வெளிப்படையாகவே தர வகைகளை எழுதவும் எந்த வித அவதம் செயற்குறு வரையறை தொடர்பும். லெட் ரெஸ்டிஃபைடு ஃபங்க்ஷன் a1 a2 a3 an இஸ் ஈக்குவல் டு k. இந்த இங்கு ஃபங்க்ஷன் fn என்பது ஒரு மாறி ஆகும். இது செயற்குற பெயரை குறிக்கும் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்.